ஆயுதத்துக்கும் வைக்கணும். என்னங்க நெத்தியில வைக்கிறீங்க? கண்ணுல வாய காட்டு. என்னங்க பண்றீங்க? ஆயுதத்துக்கு பொட்டு வைக்கணும்ல. ஆமா, ஒரு பொட்டு வச்சுதான் ஆகணும். அதுக்கு வாயில வைக்கிறீங்க? வாய் தான் பெரிய ஆயுதமா இருக்கு இந்த வீட்டுல. வாயே கண்ணு அது எல்லாம் பண்ற. வாய பேசி பேசி நிம்மதி கிடைக்கிறதுனால நான் அதை வச்சேன். சிம்பாலிக் அதெல்லாம் சாமி கும்பிடுவோம். உனக்கு சீன் இல்லன்னு என்னைய வச்சு உங்களுக்குறியா? உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? என் வாய்க்கா சந்தா ஹெல்ப் கேட்டா நீங்க பண்ண மாட்டீங்க. நீ சொல்லாதம்மா. கரெக்டா தான் சொல்றாங்க. பேப்பர்ல சிமெண்ட் கம்பெனில கூட இப்ப வந்து அது இல்லையா? எது சாக்கு? உங்ககிட்ட நிறைய இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்க சாக்கு 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 அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க நீ. நான் சாக்கு சொல்றேன். சரி இப்ப சாமி கும்பிட்டுவோமா? சாமி கும்பிடுறதுக்கு என்ன குடும்ப கும்பலா நடந்துக்க. எங்க அம்மா வந்து அப்படி மங்களகரமா வீட்டை அப்படி மாத்துவாங்க. கணக்கு மாதிரி என்ன அப்படியே வருது. நான் மாத்தி காட்டுறேன். மாத்துமா மங்களகரமா மாத்தி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. சரி நான் வீட்டை அலசி விடுறேன். நீங்க ஒற்றை அடிச்சிருங்க. ஒற்றையா? ஒற்றை என்ன அடிக்கிறேன் நானு? ஒற்றை அடிக்க மாட்டேனா? ஏங்க ஒற்றை அடிச்சு முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்து லேசா எல்லாம் போட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் பலபலன்னு துடைக்கிறீங்க. நான் பார்த்தோம்னா என் மூஞ்சி தெரியும். ஏங்க ஃபேனை தொடங்குங்க. ஃபேனை தொடங்க. ஃபேன் தான் முக்கியம். சுத்தவே மாட்டேங்குது ஸ்பீடாவே. ஏங்க ஃபேனை தொடச்சிட்டீங்களா? போடுங்க. என்னங்க ஃபேன் ஸ்பீடாவே சுத்த மாட்டேங்குது. கண்டென்சர் பேருக்கு எல்லாத்தையும் நோண்டிட்டு இருப்பேன். நீ அப்பவே நார்மல் ஃபேன் வாங்கலாம். நீ தான் பிஎல்டிசி ஃபேன், ஏசிடிசி ஃபேன் வாங்கி ஸ்பீடே வர மாட்டேங்குது. சரி அந்த இடத்துல அந்த குப்பை இருக்குல்ல, அது பேக் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்து போய் குப்பை தொட்டில போட்டுருங்க. எல்லாம் பண்ணிட்டீங்களா? பைக் கார்லாம் கழுவிருங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் காரை கழுவிருங்க. ஏங்க எல்லாம் பலபலன்னு க்ளீன் பண்ணுங்க. சாமி கும்பிடுறதுக்கு ஏதோ எல்லா வேலையும் நான் செஞ்சு நீ என்ன செய்வனியாப்பா? என்னது எல்லா வேலையும் நான் செஞ்சு என்ன செய்வனியாப்பா? அலசி விட்டுருக்கேன். காலையில இருந்து சமைச்சிருக்கேன். மதிய சாப்பாடு செஞ்சு கொடுத்தது யாரு? பட்னியா தெரிஞ்சீங்களா? இங்க வாங்க. சாயந்தரத்துக்கு சுண்டல் வைக்கணும், கொலக்கட்டை வைக்கணும். பொரி கேட்டீங்கல்ல, பொரி அதுலயும் பொரியில நாட்டு சக்கரை போட்டு தந்தாத்தான் நொட்டுமா இருக்கு. செய்யணுமா வேணாமா? எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? நான் உட்காந்து பொறுமையா தாங்க பண்ண முடியும். ஒவ்வொரு பாத்திரத்தையும் கழுவணும் தெரியுமா? வீட்டுல இருக்க எல்லா பாத்திரத்தையும் கழுவி தொடச்சு பல பல வாங்கி வைக்க போறேன். பண்ணுங்க. இங்க வாங்க. நீங்க பாத்திரத்தை இறக்குனீங்களே, மேல ஏத்த மாட்டீங்களா? எதுக்கு அதை இறக்கணும்? இப்ப கழுவி திருப்பி எதுக்கு மேல ஏத்தணும்? பூஜைனா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. இது கூட தெரியாத உங்களுக்கு? கடவுளே, என்ன போட்டு டார்ச்சர் பண்றாளே. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. அம்மா தெரியுதா? கஷ்டமா இருக்கா? ஆமா. அதுக்கு தான் சொல்றது. இனிமே ஆயுத பூஜை கொண்டாட கேப்பியா? கேட்க மாட்டேன். கேப்பியா? கேட்க மாட்டீல்ல? கேட்க மாட்டேன். பரவாயில்ல. இனிமே வருஷம் வருஷம் நம்ம ஆயுத பூஜை கொண்டாடலாம். எனக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. ஒரு நாள் தான் நான் ரிலாக்ஸா இருக்கேன். எடுத்து வைங்க இந்த பாத்திரத்தை. தக்கு தக்கு நிக்கிறீங்க எரும மாடு மாதிரி. வாங்க இங்க போங்க. என்னம்மா இங்க வாங்க. என்ன பண்ணுங்க? போங்க. இங்க வாங்க. அத பண்ணுங்க. அம்மா